ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரிச்சி ஃபுட். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இது. சின்ன சின்ன டீ கடைகளெல்லாம் இந்த போண்டா வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ இந்த போண்டா என்னென்னா கீரை போண்டா தான். இதை நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக டீ போகிற நேரத்துக்குள்ளேயே இந்த போண்டாவை நம்ம பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணணும். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவைக்கு தக்கன உப்பு, 1 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியை துருவி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பூண்டை தோலோடு இடித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது பொரிக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணியிருப்போம் அடுப்பில். அந்த எண்ணெயில் 1 கரண்டி எண்ணெய் எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிணையலாம். அப்போ தான் நம்ம போண்டா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம தண்ணியை அப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். இதுக்கு தண்ணி தேவையில்லை. நம்ம பிணையிறப்ப லைட்டாக தண்ணி தேவைப்படும். அதனால நம்ம பிசைகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ணணும். அந்த கீரை அந்த மாவெல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக தான் நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணுறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா நமக்கு போண்டா பிடிக்க வராது. ஸோ நம்ம தண்ணி வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்குவோம் ஊற்றி. இப்போது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதோடு வந்து நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ எடுத்து லைட்டாக இப்படி உருட்டுனா உங்களுக்கு போண்டா ஷேப் வந்துடும். ரொம்ப அழுத்திலாம் உருட்டக்கூடாது. எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம போண்டாவை இதில் போட போகிறோம். ஏன்னா போட்ட உடனே ஃபஸ்ட்டு வெளியே வெந்துடும், ஆனால் உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு சிம்மில் வச்சு நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நம்ம கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சோடாப்பு கலப்பாங்க. ஸோ உள்ளேயும் நல்லா வெந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பட் வீட்டில் நம்ம சோடாப்பு போடுறது கிடையாது. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறனால தான் நம்ம இது சேர்க்குறதில்ல. நம்ம கடைகளில் வாங்கக்கூடாது, வீட்டில் பண்ணுறதே நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட்றதுக்காக தான். ஸோ அதனால் சோடாப்பூ இதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுறப்ப அவாய்ட் பண்ணனா நல்லது. ஸோ இப்போ நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு உள்ளேயும் வெளியேயும் நல்லா வெந்து நமக்கு போண்டா கிடச்சிடுச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. நம்ம யூஸ்வலாக குழந்தைங்க கீரைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. பொரியல் பண்ணாலோ இல்லை கூட்டு பண்ணாலோ இந்த மாதிரி போண்டா பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த கீரைகளும் சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு போண்டாவும் ரொம்ப ருசியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம இந்த கீரை போண்டாவை நம்ம ரெடி பண்ணிடலாம்.